ஹாய்ங்க. இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். அது பண்ணால் எனக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான், அதுக்காக பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, பழனிவேலோட பொண்டாட்டிக்காரியும் குமாரும் பழனிவேலை திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் கவனம்லாம் எங்கே இருக்குது? அங்கே தான் உங்கள் கவனம் இருந்து அங்கேயே பேசாமல் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு வாங்கலேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு பொண்டாட்டிக்காரி சொல்கிறேன், ஆமாம் ஆமாம், இவங்களை வரவேற்றுட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை தான் இவருக்கு தான் இங்கே பாசம் பொங்குது. அங்கெல்லாம் ஒருத்தரும் இவரை கண்டுக்கிறது இல்லை. அப்படி கண்டுக்கிட்டால் இவர் கடை திறந்ததுக்கு எவ்வளோ சீன் போட்டாங்க. இவருக்கு தான் பாசம், அங்கே போகணும் பார்க்கணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பழனிவேல், ஆமாம் ஆமாம், நிஜமாக தான் சுகன்யா, நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு அங்கே போகணும், அவங்க கூட எல்லாம் ஆறுதலாக இருக்கணும், அவங்க கஷ்டத்தில் கூட இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி பழனிவேல் ஒத்துக்கிறாரு. குமார் சரியான ஆள் தாங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி, நீங்கள் எதுக்கு சித்தப்பா போகணும், நீங்களாம் போகாதீங்க, அதான் உங்களை அப்படி திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சும்மா இப்போ நடந்ததை வச்சு பேசாத குமார். சண்டைன்னா குடும்பத்துக்குள்ளே 1000 சண்டை வருது. அப்போ கோவத்தில் ஏதோ 1-2 வார்த்தை விடுவாங்க தான். அதுக்காக பாசம் உண்மையில்லைன்னு ஆகிடாது. எனக்கு சரவணனை பற்றி பிறந்ததுலேருந்து நல்லா தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா வளர்ந்தவங்க. அந்த வீட்லேயே அவன் தான் ரொம்ப பாவம், அவன் தான் ரொம்ப நல்லவனும் கூட அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு பொண்டாட்டிக்காரி, ஆமாம் ஆமாம், அதுதான் செந்தில் தூண்டி விட்டு அவன் அடிக்க வந்தானான்னு சொல்லி ஏற்றி விடுறா. இவரெலாம் திருந்தவே மாட்டார் சித்தின்னு சொல்லி குமாரும் சொல்கிறான். அதுக்கு அவர், உங்களுக்கெல்லாம் இப்போ நடந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். நான் 30 வருஷமாக அவங்க கூட இருந்திருக்கேன். அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்க முடியாது. அவங்க என்னை விரோதியாக பார்த்தாலும் சரி, துரோகியாக பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நான் கூட இருக்கணும்னு தான் என் மனசு துடிக்குதுன்னு சொல்லி பழனிவேல் சொல்கிறாரு. உனக்காக இந்த மாமன் இருக்கேன்டா, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாமன் தோளில் சாஞ்சிக்கோடா, இந்த மாமன் இருக்கேன்டா, உன்னை எந்த காலத்துலேயும் கைவிட மாட்டேன்டான்னு சொல்லணும்னு என் மனசு துடிக்குதுன்னு சொல்லி பழனிவேல் சொல்கிறாரு. ஆமாங்க, நிஜம்தான். தாய் மாமாங்கிற உறவு ரொம்ப புனிதமானது. அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு பழனிவேல். சரி, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கு குமார் இருந்துட்டு, பாருங்க சித்தி, மறுபடியும் அக்கா வீட்டில் போய் ஐக்கியமாகறதுக்கு எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லி குமார் சொல்கிறான். அவள் பொண்டாட்டிக்காரி விடுவாளா? நான் எப்படி விடுவேன்? நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் வீடு. சரி நீ வா, நேற்று நடந்த கதையை பற்றி பேசலாம். மயிலோட அம்மாக்காரி வந்து அப்படி கத்திட்டு போனால் இப்போ என்ன சத்தத்தையே காணோம், அவள் சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி குமாரை கேட்க, குமார், இல்லை சித்தி, அவள் சாதாரண ஆள் இல்லை. அவன் என்ன பேச்சு பேசினா அதெல்லாம் கேட்டுட்டு என் உடம்பே நடுங்கிடுச்சு. அவன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போய் 7:30 இழுக்காமல் விடமாட்டான்னு சொல்லி குமார் சொல்கிறான். 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க எதிர் வீட்டு கதை பற்றி. இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா, பாண்டியனும் சரவணனும் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. என்னடா, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி காலையிலேருந்து கடைக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கூட விடலை, எல்லோரும் விடாமல் நம்ம குடும்ப பஞ்சாயத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இவங்க ஒருத்தங்க தாண்டா கேட்காம போகிறாங்கன்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்து, அப்பா நானும் இன்றைக்கி கடையில் இருக்கேன், நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு வந்தேன்னு சொல்லி கதிர் சொல்ல, பாண்டியன் எப்படியும் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு என்ன நினச்சாரோ தெரியல, சரி நீயும் இரு, உங்கள் அண்ணாக்கு ஒத்தாசையாக இரு நீயும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க கிளம்புனதும் அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன கடைக்கு வர்றவங்க எல்லாம் அதை பற்றியே கேட்டுட்ருக்காங்களான்னு. அது கூட நான் பொறுத்துப்பேன்டா, என்னமோ நான் தான் அவளை அடித்து விரட்டிட்டேன், அவள் ரொம்ப உத்தமி மாதிரியும் நான் ரொம்ப பொல்லாதவன் மாதிரியும் கேட்குறாங்க, அதுதாண்டா என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. கதிர் இருந்துட்டு, சரிண்ணே அப்போ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லைடா, இவ்வளோ நாளாக அவங்க அப்பங்காரனையும் என் பொண்டாட்டிக்காரையும் பார்த்து இந்த கடையில் எனக்கு இருக்கவே பிடிக்காதானே, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவங்க 2 பேரும் மூஞ்சியும் பார்க்காம கடையை நான் அனுபவிச்சுக்கிறேன் கொஞ்ச நாளாச்சும், இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்ருக்க சரவணனுக்கு கால் வருது. எடுத்து பேசுனேன், யார் ஃபோன்லன்னு சொல்லி கேட்குறாரு கதிர். இல்லைடா, மாமா தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லி சரவணன் தயக்கமாக சொல்கிறாரு. 2-3 தடவை விடாமல் அடிச்சுட்டே இருக்காரு. அப்போ கூட அவர் எடுக்கலை. இங்கே விடுவாளா பொண்டாட்டிக்காரி? என்னங்க பண்ணுறீங்க? வியாபாரத்தை பார்க்காம அங்கே என்ன வெட்டி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. பழனிவேலுக்கு வேறு வழி, உடனே போயிடுறாரு. என்ன சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறாரு.
சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறா பொண்டாட்டிக்காரி. இல்லை இல்லை எனக்கெலாம் வேணாம் சாப்பாடு, நீ மட்டும் போ அப்படின்னு பழனிவேல் சொல்கிறாரு. பொண்டாட்டிக்காரி இருந்துட்டு ஆமாம் ஆமாம், யார் வீட்டில் பிரச்சனை, அவங்களே 3 வேளை நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்ருக்காங்க கடையில் வாங்கி வாங்கி, உங்களுக்கு என்ன வாங்க பேசாமல் போய் சாப்பிட்லான்னு கூப்பிட, இல்லை இல்லை நான் வரல நீ மட்டும் போன்னு அனுப்பி வச்சிடறாரு. சரி போயான்னு சொல்லி போயிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். பழனிவேலுக்கு மனசெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. இன்னொரு தடவை கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஏண்ணே என்னாச்சு? அப்பா அம்மா தான் வந்து மாமாவை தப்பாக நினச்சிட்டாருன்னா நீயும் செந்திலனும் அவரை தப்பாக நினச்சிட்டிங்களா? அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளா? நீயே சொல்லுண்ணே. பிறந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி என்னன்னு ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நாம் தானே அவருக்கு துணையாக இருக்கணும். அவர் நல்லது கெட்டதில் நாம்ளே அவரை தப்பாக நினச்சா யாருன்னு இருக்கான்னு சொல்லி, இல்லை கதிர், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் இதே வீதியில் கடை திறந்ததோ அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்ததோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியே ஓட்டிகிட்டு இருந்தார். அது எப்படி அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கதிர் இருந்துட்டு, அண்ணன் உனக்கு மாமாவை பற்றி தெரியாதா? அவர் தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஆளா? நீ ஏன் யோசின? அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்க வச்சிடுச்சு. அவங்க அண்ணங்க தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நாம் தான் அவங்கள புரிஞ்சுட்டு அவர் கூட இருக்கணும்னு சொல்ல, சரவணன் இருந்துட்டு, ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது, நானும் மாமாவை புரிஞ்சிக்காமல் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. கதிர் இருந்துட்டு, ஆமாண்ணே என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்னார்ல, அது தானே மாமா, நீ போய் பார்த்துட்டு வானேன்னு சொல்லி கதிர் சரவணனை அனுப்பி வைக்கிறாரு. சரவணனை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் போகிறாங்க. பழனிவேல் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, சரவணன் கோவமாக இருக்கான் எடுக்க மாட்டேங்கிறான்னு. அவர் எதிரே பார்க்கல, ஷாக் ஆகிட்டார் சரவணனை பார்த்ததும். மாப்பிள்ளை நீ எங்கே இங்கேன்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. மாப்பிள்ளை அரையங்குறையுமாக கேள்விப்பட்ட என்னாலே தாங்க முடியலடா, உன் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு, நீ எப்படிடா தாங்குவ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு பழனிவேலு. சரவணன் மனசு உடஞ்சிடுறாரு. மாமா என்னை ஏமாற்றிட்டாங்க மாமா, எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க மாமான்னு சொல்லி உருகிடுறாரு. சரி விடுப்பா, உள்ளே போய் பேசலான்னு சொல்லி கூப்பிட, மாமா மன்னிச்சிடுங்க மாமா, அன்றைக்கி ஏதோ இருந்த கோவத்தில் அப்படி நான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உள்ளே வராமல் என்ன மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சரவணன் உள்ளே போகிறாரு. இங்கே டீ குடிக்க போயிருந்த பாண்டியன் திரும்பி வந்துடுறாரு. வந்து முதல்ல சரவணன் இங்கேன்னு தான் கேட்குறாரு. கதிர் திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ, அப்பா டீ குடிக்க போன கேப்பில் போயிட்டு வந்துடுவாருன்னு பார்த்தா இன்னும் வரலையே அண்ணா, சரி ஏதோ சொல்லி சமாளிப்போன்னு சொல்லி, அண்ணா டீ குடிக்க போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா தனியாக அனுப்பிச்சி வச்ச, கூட போயிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி பாண்டியன் கேட்குறப்போ, கடையை எப்படிப்பா விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சமத்தாக பதில் சொல்கிறாரு. கடையில் வர்றவங்களே அவங்கள 1000 கேள்வி கேட்குறாங்க, இதில் அவனை தனியாக மாட்டினா விடுவாங்களாடா? வார்த்தையாலேயே குத்தி கொன்னிட மாட்டாங்களா? நீ போயிருக்கணும்டா, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா விடுங்க, நான் கேட்டேன், அண்ணன் தான் இல்லை இங்கேயே இருன்னு சொன்னாங்க. சரி உங்களுக்கு என்ன இப்போது போய் பார்க்கணும், அண்ணனை கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ளை. அந்த பொண்ணும் அவங்க சொன்ன பொய்க்கெல்லாம் உடந்தையான்னு நினைக்கிறப்போ தான் நம்பவே முடியலன்னு சொல்லி பழனிவேல் சொல்ல, மாமா உடந்தெல்லாம் இல்லை, அவள் தான் மெயின் அக்யூஸ்டே, எவ்வளோ பொய் சொல்லி நடிச்சிருக்கா தெரியுமா மாமா, நான் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் அடக்கி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கூட விடுங்க மாமா, குழந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்தேன், அதுதான் மாமா என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. சரவணனும் பழனிவேலும் ரொம்ப க்ளோஸ் இல்லைங்களா, அதனால இதெல்லாம் சொல்ல சரவணன் ரொம்ப உடஞ்சிடுறாரு. உடஞ்சி பழனிவேலும் சரவணனும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்ருக்காங்க. சரிப்பா விடுப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தேத்துறாரு பழனிவேல். மாமா மன்னிச்சிடு மாமா, நீ வேறு புது கடை ஆரம்பிச்சிருக்க, நடுக்கடையில் உட்காந்து நான் வேறு அழுதுட்ருக்கேன், வியாபாரம் நடக்கிற இடத்துல அழக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு, சாரி மாமா என்னை மன்னிச்சிடு, கடை நல்லா இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல விடு சரவணா, உன் நிலமை அப்படி இருக்குது, இதில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பழனிவேல் சொல்கிறாரு. மாமா என்ன தான் தம்பிங்க கூட இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இல்லை மாமா, நீ தான் என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் கூட இருந்து என்னை பார்த்துருக்க, என்னை உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், கூட நிறையா பேசணும் மாமா, பேசு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வேணாம் மாமா,
நைட் பேசலாம், கடை அடிச்சிட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. நான் உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளோதாங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசு விட்டு பேசினா சரியாகாத பிரச்சனையே இல்லைல்ல. அங்கே வியாபாரம் நடக்கிற டைம் இல்லையா, அதனால் கஸ்டமர்ஸ் வராங்க. சரவணனும் நிறையா கஸ்டமர்ஸ் வந்ததுனால வியாபாரம் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பழனிவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மாப்பிள்ளை நம்ம கடைன்னு கூட பார்க்காம வியாபாரம் பண்ணுறாரு, பரவாயில்லன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி மாமா, நீ வியாபாரத்தை கவனி, நான் போயிட்டு வரேன், ஏதோ சாப்பிட்டுட்டு போ மாப்பிள்ளை, இரு நான் போய் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இல்லை டீலாம் வேணாம் மாமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, சரி இரு கடையில் இருந்தாச்சும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்குறாரு. பாரு மாமா, இந்த பிஸ்கெட் போதும் எனக்கு, இது நான் எடுத்துக்கிட்டே, இது போதும், நைட் வா மாமா பேசலாம், மறக்காமல் வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே இவர் சொல்லி சமாளிச்சிட்ருக்கார் இல்லையா கதிர், வந்துடுவாருப்பா அண்ணாவே, இல்லை நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கருக்கு கரெக்டாக வந்துட்டார் சரவணன். பாருங்கப்பா வந்துட்டார் அண்ணா, இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆனீங்க, அண்ணா நீ இல்லைன்னு அப்பா ரொம்ப பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல, சரவணன் அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, இங்கே தான் பக்கத்தில் போயிருந்தேன், எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி கேட்க கதிர் சிக்னல் கொடுத்துட்றாரு. இல்லைப்பா நான் டீ குடிக்க தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்ற டைமில் என்னடா டீ, சரி போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்களும் இன்னும் சாப்பிட்லல்லப்பா, நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, காலையிலேயே அம்மாவை நான் ஊட்டி விட்டு தான் சாப்பிட வச்சேன், இப்போவும் கண்டிப்பாக அம்மா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் அம்மாவை சாப்பிட வைங்க, நானும் அண்ணாவும் இங்கேருந்து கடையை பார்த்துக்குறோன்னு சொல்லி கதிர் அனுப்பி விடுறாருப்பா பாண்டியனை. சரி நீ கடையை பார்த்துக்கோ, இன்னொரு தடவை சரவணனை தனியாக அனுப்பிச்சிடாதடா, ஒரு கன்று வச்சுக்கோ, உங்கள் அண்ணா ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கான், எனக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ மனவேதனையில் இருக்கான்னு, வெளியிலேருந்து பார்க்குற ஒன்றும் தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா வேதனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. சரவணன் வந்து இப்போ தானே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மாமா கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்த வாட்டி தானே மனசு ஆறுதலாக இருக்குது, நீ சொன்னது கரெக்டு தான், மாமா கூட நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு சரவணன். நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். பாய்.